எல்லாருக்கும் வணக்கம். நாம கடவுளையோ அல்லது தெய்வீகத்தையோ எங்க தேடுறோம்? நமக்கு வெளியிலயா இல்ல நமக்கு உள்ளேயேவா? யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு முற்றிலும் ஒரு புது கோணத்துல பதிலளிக்கிற ஒரு பழங்கால ஞானத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா? புனிதமான ஒரு விஷயத்த நாம எங்க தேடுறோம்? பெரிய பெரிய கோயில்கள்லயா இல்ல அழகான இயற்கையிலயா இல்லைனா நமக்கு வெளியில இருக்கிற வேற ஏதேனும் இடங்கள்லயா? சரி, நம்மளோட இந்த தேடல் பொதுவா எங்க ஆரம்பிக்குது? பெரும்பாலும் நமக்கு வெளியில தான். ஆலயங்கள், மலைகள், புண்ணிய ஸ்தலங்கள்னு போறோம். இதுதான் நம்மில் பலருக்கும் பழக்கமான முதல் படி. இப்படி நமக்கு வெளியில தேடுறதுங்கிறது ஒரு வகையில மனுஷனோட இயல்புதாங்க. ஏதோ ஒரு பெரிய சக்தியோட கனெக்ட் ஆகணும், வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? அதனாலதான் இந்த தேடல். ஆனா, நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஞானம் இருக்கு பாருங்க, அது நம்ம பார்வைய அப்படியே தலகீழா மாத்துது. வெளியில பார்க்காத, உனக்கு உள்ளே பாருன்னு சொல்லுது. இதுதான் நம்ம பயணத்தோட முக்கியமான திருப்புமுனை. சரி, இந்த உள்நோக்கிய பார்வைக்கு ஆதாரம் எங்கிருந்து வருது? இது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அருளிய ஒரு தினசரி தியான நூல்ல இருந்து வருதுங்க. நாம தேடிட்டு இருக்கிற அந்த பொருள் உண்மையில எங்க இருக்குங்கிறத பத்தி ரொம்ப ஆழமான ஒரு பார்வைய இந்த நூல் நமக்கு கொடுக்குது. அந்த நூல்ல வர்ற ஒரு வரி, அதோட ஆழத்தை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. உள்ளத்தினுள் வீற்றிருக்கும் ஒன்பொருளே, உள்ளத்தினுள்ளேயே உன்னை நான் போற்றுவேனாக. அடடா, என்ன ஒரு ஆழமான வரி பாருங்க. இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை. நம்ம வழிபாட்டையே வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள கொண்டு வருது. சரி, இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த எப்படிங்க சுலபமா புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த நூல் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உவமைய சொல்லுது. என்னன்னு பாப்போமா? வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன கற்பனை பண்ணுவோம். ஒரு பெரிய கடல், அதுல ஒரு குட்டி மீன் ஜாலியா நீந்துட்டு இருக்கு. இந்த காட்சிய அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கேள்வி. அந்த மீன் அது வாழ்றதுக்கு காரணமான தண்ணிய தேடி எங்கேயாவது வெளியே போகணுமா? தேவையே இல்ல, இல்லையா? ரொம்ப சிம்பிளான பதில் தான். ஆனா இந்த பதில் தான் நம்மள ஒரு முக்கியமான தத்துவார்த்த புள்ளிக்கு கூட்டிட்டு போகுது. அந்த மீனுக்கு எப்படி தண்ணியோ அதே மாதிரி தான் நமக்கும் கடவுளோட இருப்பு. அது நமக்கு உள்ளேயும் இருக்கு, வெளியேயும் இருக்கு, நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. இந்த உண்மைய உணர்றது தான் உண்மையிலே ஒரு நல்ல அர்ச்சனைன்னு அந்த நூல் சொல்லுது. ஓகே, இப்ப இந்த புரிதலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்க போறோம். நம்மளோட இந்த உள் உலகத்துக்கு ஒரு அழகான வடிவத்தை கொடுக்கிற ஒரு பழம்பாடலை இப்ப பார்க்கலாம். இது ஔவை குரல்ல இருந்து வருது. உள்ளமே பீடம், உணர்வே சிவலிங்கம், தெள்ளியர்க்கு அர்ச்சிக்கும் ஆறு. அதாவது, தெளிவான ஞானம் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட இதயமே கோயில் பீடம், அவங்களோட உணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ், அதுதான் சிவலிங்கம். பாருங்க, மொத்த கான்செப்டையும் 2 வரியில எவ்ளோ அழகா சொல்லிட்டாங்க. இந்த உருவகம் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு பாருங்க. நம்ம உள்ளம்தான் பீடம், அதாவது கோயில்ல மூலவர் இருக்கிற இடம். நம்ம உணர்வு தான் சிவலிங்கம். அப்போ யோசிச்சு பாருங்க, வழிபாட்டுக்கு தேவையான முழு கோயிலும் நமக்குள்ளேயே இருக்குங்கிறத இது எவ்வளவு அழகா நமக்கு உணர்த்துது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? இந்த உண்மையை உணர்ந்துட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? இல்ல, இது ஒரு தடவை மட்டும் கண்டுபிடிக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த பயணத்தை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பாப்போமா? முதல் படி, நம்ம தேடல் வெளியில ஆரம்பிக்குது. 2வது படி, உண்மையான ஞானம் நம்மள உள்ளுக்குள்ள திருப்புது. 3வது படி, அந்த தெய்வீக இருப்ப உணர்றது தான் உண்மையான வழிபாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடைசியா 4வது படி, இது ஒரு நாள் 2 நாள் விஷயம் இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வு பயிற்சியாவே மாறிடுது. சரி, கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. வழிபாட்டுக்கான பீடம் எப்போதுமே நமக்குள்ளதான் இருக்குன்னா, அப்போ வழிபாடுங்கிறது உண்மையில எப்போ ஆரம்பிக்குது? அதுக்கு ஒரு முடிவே இல்லையா? யோசிச்சு பாருங்க.